கமலெல்லாம் உண்மையான காரணம் சினிமா தான். என்ன ஒரு அருணாச்சலத்தையும் ஸ்நேகனையும் எம்எல்ஏ ஆகிறதுக்காகத்தான் போனார்னு நினைக்கிறியா நீ? அவருக்கு சினிமா சுற்றி சுற்றி என்ன தான் அரசியல்னு உருட்டுனாலும் அவர் மனசு மீண்டும் மீண்டும் சினிமாவில் இருக்குது. ரஜினியை இவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் வாய்ப்பு இல்லை, ஒருவேளை ஹிட் ஆகிடுச்சுன்னா விக்ரம் 2 மாதிரி சம்பாரிச்சிச்சுன்னா, அதனால் அதுக்கு தான். இப்போ இன்னொன்று டேரக்டரும் பிடிச்சிட்டு போயிட்டார். யார் டேரக்டரு? சுந்தர்சி. நான் அவள் பஸ் ஆள விடுங்க பஸ்ஸுன்ட்டு கிளம்பிட்டார். படுத்து டேரக்டர் பிடிக்கணும், ஃபினான்சியரை பிடிக்கணும். டேரக்டரை நீங்களே பிடிச்சி கொடுங்க, நான் சொன்னால் கேட்கல சுந்தர்சி, நீங்கள் சொன்னால் சிவப்பு புதம்னு சொன்னால் கேட்பாங்க என்று. ஏன் சார் வெளியே போயிட்டாரு? அது சில வியாபார சிக்கல். ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் கேட்குறாங்க. ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் என்னென்னா, நீங்கள் என்கிட்ட 10 கோடி ரூபாய் கொடுத்துருவீங்க, நான் உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுத்துடணும், அவ்வளோதான். நான் 5 கோடியில் எடுத்துகிட்டு 5 கோடியை வச்சுப்பேன், அது ஏன் சாமர்த்தியம். ஸோ தரமாக அப்படி எடுத்துருவாங்களாங்க சார்? தரமாக எடுக்கிறது நீங்கள் என்ஷூர் பண்ணலாம், நீங்கள் குவாலிட்டி என்ஷூர் பண்ணலாம். ஆனால் நான் எடுக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன், கம்மியாக தான் எடுப்பேன், செலவு மிச்சம் பண்ணுவேன். கம்மி செலவில் எடுக்கிறதுனா அந்த வியாபார ஒப்பந்தத்தில் சரிப்பட்டு வரவில்லைன்றதுக்காக. இல்லைன்னா யாராவது கமல் ப்ரொடக்ஷனில் ரஜினியை வச்சு படம் எடுக்கிறது யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இதான் இஷ்யூ.